சிறுமி ரித்திகாவின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். சிறுமி ரித்திகா உயிரிழப்புக்கு காரணமான குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் உத்தரவுப்படி மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூருக்கு சென்று சிறுமியின் குடும்பத்தினரிடம் நிவாரணத் தொகையை நேரில் வழங்கினார். உரிய முறையில் விசாரணை செய்து கடுமையான தண்டனை எதிர்காலத்தில் இச்சம்பவங்கள் ஒரு எவராக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்களிலே ஈடுபடுவது குறித்து அவர்கள் முழுமையான அளவிற்கு அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால் தண்டனை கடுமையாக கொடுப்பதன் மூலம்தான் இது போன்ற செயல்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டுவிடும்.